வணக்கம். ஜோதிட சாஸ்திரம் என்பது வரப்போகும் எதிர்கால வழிமுறையை பற்றி முன்கூட்டியே சொல்வதுதான். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். தானாக எதுவும் நடக்காது. வருகிற வழியில் முள்ளும் கல்லும் மேடும் பள்ளமும் வரப்போகிறது என்று தெரிந்து கொள்வோம். பொதுவாக குரு மற்றும் சனி பகவான்களின் பெயர்ச்சிகள் அனைவரின் மனதிலும் ஒரு ஆச்சரியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அதிலும் குறிப்பாக ஸ்ரீ சனி பகவானின் பெயர்ச்சியால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்கிற பயம் கலந்த எதிர்பார்ப்பு உண்டாகிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை. ஜோதிட கிரகங்களில் ஸ்ரீ சனி பகவான் நீதிமான் என்று வர்ணிக்கப்படுகிறார். நாம் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப நமக்கு கொடுக்க வேண்டியதை, அது நல்லதோ அல்லது கெட்டதோ, அவைகளை அண்ணா பைசா வித்தியாசம் இல்லாமல் நமக்கு கொடுத்து விடுவார். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, 12 சனி வந்தால் பலவிதத்தில் விரயம் என்பார். அனித்திகளும் தனுசு எனில் அக்கரத்தில் மாற்றம் உண்டு. பிணி தீரும், தொழில் மாறும், பிறர் போற்றும் வாழ்வமையும், பனி கண்ட பருத்தியைப் போல் பறந்தோடும் துயரமெல்லாம். ஸ்ரீ சனி பகவான் விரயஸ்தானமான விருச்சிகம் ராசியில் சஞ்சாரத்தை முடித்துக்கொண்டு ஜென்ம ராசியான தனுசு ராசியில் இப்போது அடியெடுத்து வைத்திருக்கிறார். இவ்வாறு ராசி மாறி வரும் ஸ்ரீ சனி பகவானை முழு மனதுடன் மகிழ்ச்சியுடனும் உங்களால் வரவேற்க முடியாது. ஆயினும் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த போது கொடுத்த கடுமையான பலன்களைப் போல் இப்போது அவர் நிச்சயமாக கொடுக்க மாட்டார் என்பது மட்டும் நிஜம். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இத்தனை காலம் விரயஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்தில் இருந்த ஸ்ரீ சனி பகவான் இப்போது உங்கள் ஜென்ம ராசியான தனுசு ராசியில் தொடர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார். இது 7.5 சனியின் ஜென்ம சனியின் காலம். அடுத்த கட்டத்தை, அதாவது இன்னும் 2.5 ஆண்டு காலங்களுக்கு நீங்கள் ஜென்ம சனியின் பிடியில் இருந்துதான் ஆக வேண்டும். இந்த சனி பெயர்ச்சியும் இந்த கதைதானா? வரவுக்குள்ளேயே செலவுகளை அடக்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியுமா? இனிமேலாவது சங்கடங்களும் சஞ்சலங்களும் போகுமா? தெம்பும் தெளிவும் உற்சாகமும் கலகலப்பும் வருமா? இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதில் ஆர்வம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும். இந்த ஜென்மசனின் காலத்தை குழப்பமாகத்தான் எதிர்நோக்க வேண்டியுள்ளது. பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் எப்படி வரும் என்றே தெரியாது. கடந்த 2.5 ஆண்டுகள் போராட்டங்கள் மிகுந்திருந்த உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் போராட்டங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கையில் டென்ஷன் இருந்தது போக வாழ்க்கையே டென்ஷன் ஆகிவிடும். பொதுவாக சோதனை நிறைந்த வேதனையான காலம் என்று கூறப்படுகிறது. என்றாலும் கவலையோ கலக்கமோ பயமோ பீதியோ மனோவியாக்குலமோ அடைய வேண்டியதில்லை. காரணம், மற்ற கிரகங்களின் அமைப்பு சஞ்சாரங்களின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் அனுசரணை நிவாரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. எனவே பொதுவாக உங்களுக்கு கடந்த சனி பெயர்ச்சியில் இருந்ததை விட நல்ல மாறுதல்களான நன்மைகளின் திருப்பம் தெரியும். பொங்கு சனியாக இருப்பவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பது நிஜம். சனி ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட் என்பதால் மெல்ல மெல்லத்தான் பிடிப்பார். முதலுக்கு மோசமில்லை என்கிற அளவிலேயே இருக்கும். மேலும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரங்களும் உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாகவும் அனுசரணையாகவும் சனி பெயர்ச்சி முடிகிற வரை நிலைமை ஓரளவு கட்டுக்குள் அடங்கியிருக்கும். என்றாலும் பொதுவாக அதிருப்திகரமான பலன்களை அதிகமாக சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களை மிரட்சியுடன் சிந்திக்க வைக்கிறது. எடுக்க போகின்ற முயற்சிகளில் வெற்றியோ தோல்வியோ அல்லது டிராவில் முடியுமோ என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம். பொதுவாக சனி மாறினால் சரித்திரம் மாறும், தரித்திரம் போகும் என்று சொல்வார்கள். இது உங்களுக்கு மிகச் சரியாக இருக்கும், இதில் சந்தேகமே இல்லை. ஸ்ரீ சனி பகவானின் சஞ்சார நிலவரம். இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படி விளையாடப் போகிறது, என்னென்ன மாற்றங்களை செய்ய போகிறது என்பது கேள்விக்குறிதான். இது 7.5 சனியின், இது ஜென்ம சனியின் காலம். நடப்பது எல்லாமே தலைகீழாகத்தான் இருக்கும். தலை வெடித்து விடுகிற மாதிரியும் இருக்கும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு என்பது மாதிரியும் இருக்கும். எல்லா சனியையும் விட அஷ்டமத்து சனியும் ஜென்ம சனியும் தான் இன்னல்களை இடர்பாடுகளை எக்கச்சக்கமாக தருபவர்கள். சனி தற்போது ஜென்ம ராசியில் அமர்வது நல்லதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னதான் நடக்கப் போகுது என்றே தெரியாத ஒரு பிரம்மை ஆகியன அவரவர் ஜாதக கிரக தசாபுக்தி பலனிற்கேற்ப நடக்கும். உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர்கள் உரு தெரியாமல் மாறி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேனே என்று புலம்பும்படியான நிலைமை ஏற்படலாம். பழசை நினைத்து புலம்ப வேண்டியதுதான். வந்தது தெரியும், போனது எங்கே என்ற நிலைதான். ஸ்தான அடிப்படையில் எப்போதும் உருப்படியில்லாத யோசனைதான். முன்னேயும் போக முடியாமல் பின்னேயும் வர முடியாமல் ஒரு திரிசங்கு சொர்க்க நிலையில் பிரமிப்பாய் பயந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை. எல்லோராலும் ஒதுக்கி வெறுக்கப்படுதல், அனைத்தையும் இழந்து நிராயுதபாணியாய் நிற்க வேண்டிய நிலைதான்.
என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்றிருந்து விடாமல் ஸ்ரீ சனி பகவானை, ஆஞ்சநேயனை, ஆணை முகத்தோனை, ஆதவனை அனுதினமும் பிரார்த்தனை செய்தால் விழ வேண்டிய எவருக்கும் தெரியாமல் அழ வேண்டிய நிலை ஏற்படாது. முயற்சிக்கும் காரியங்களை சுலபத்தில் முடிக்க முடியாது. வேகத்தையும் முறைப்படுத்தி சிரமப்பட்டே காரியங்களை முடிக்க வேண்டி வரும். பல வகையிலும் பலருடன் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது. குடியிருப்பில் குளறுபடியும், குடித்தனக்காரர்களினால் நெருக்கடி, கெடுபிடி, சொந்த குடியிருப்பதற்கும் சிரமப்படுவது, ஸ்திர சொத்துகள் வாங்குவதிலும் கடினமும், வாங்கியதில் சங்கடம், வில்லங்கம், வம்பு விவகாரம், கோர்ட்டு வழக்குகளில் சிக்கலும், சிரமமும், பாக பிரிவினையில் தகராறும், பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் அல்லலும் அலைக்கழிப்பும் உண்டு. பொருளாதார வகையில் அடிப்படை வசதிகளும் தேவையான அளவில் வருமானமும் இருந்து வரும். ஆனால் சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் குறைகோளாறுகளையும் தாங்கித்தான் வருமானத்துக்கு வழிவகை செய்திட முடியும். உத்தியோக சம்பளம் உயர்வது, வியாபார லாபம் கூடுதலாவது, தொழில் ஆதாயம் பெருகுவது, வருமானம் அதிகரிப்பது போன்ற ஜீவனத்திற்கு அடிப்படையான சம்பாத்தியம் உயர்ந்துவிடும். செய்தொழில் எதுவானாலும் இடரும். பேரம் பேசுவதில், பேச்சுவார்த்தைகளிலும், கொடுக்கல் வாங்கலிலும் வேலையாட்களிடம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து கஷ்ட நஷ்டம் வராமல் பார்த்து கொள்ளவும். வருமானம் அதிகரிக்கும் லாபத்தை சம்பாதித்தாலும் அரசாங்க வகையிலே தொந்தரவுக்கு ஆளாகவும் கூடும். பாகஸ்தர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது அவசியம். குடும்ப சுக சௌகரியங்களில் குளறுபடியும் குழப்பங்களும் இருந்திடும். பல வகையிலும் சிரமப்பட்டுதான் வருமானத்தையும் தேற்றிக்க வேண்டியிருக்கும். வரவேண்டிய பணமும் குறிப்பிட்ட நேரத்தில் கைக்கு வந்து சேராததால் கஷ்டமும் நஷ்டமும் பட வேண்டியிருக்கும். செலவினங்கள் அதிகரிப்பதால் கடன் சுமைகளையும் ஏற்க வேண்டி வரும். வியாபாரிகளுக்கு உங்களுக்கு இசைக்கு பிசகாக பணம் யுக்தி மட்டும் வேண்டாம். இந்த சனி பேச்சின் துவக்க காலம் சிறிது அனுகூலமாக இருப்பது போல் தோன்றினாலும் போக போக பிராப்ளம் அதிகரிக்கும். சர்வ ஜாக்கிரதை தேவை. உத்தியோகஸ்தர்களுக்கு ஜென்ம சனி காலம் உங்களை உருட்டி புரட்டி எடுக்கும். கெடுபிடிகளுக்கு ஆளாகி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரலாம். உபயோகம் இல்லாத ஜூனியர்கள் உங்களை ஓவர்டேக் செய்து மேலே போவதை பார்த்து கொண்டிருக்கலாமே தவிர பதிலடி என்றால் உங்கள் மீது விழுகிற அடிதான் பலமாக இருக்கும். தனியார் அரசு துறையினர் இருவருக்குமே மிரட்டல் விரட்டல் என்பது ஈக்குவலாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் தடை, மேற்படிப்பை தொடர முடியாத நிலை என்பது சர்வ சாதாரணமாக இருக்கும். படித்தது போதும் என்று நீங்கள் நினைத்ததும் சரி, மற்றவங்க சொன்னாலும் சரி, இது தப்பாகவே இருக்கும். ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு படிப்பு தொடரும். வீண் பேச்சு, வேண்டாத விவகாரம் தவிர்ப்பது நல்லது. தொழிலாளர்களுக்கு பண வசதி சரிவர இல்லாத நிலை, சங்கடமும் சஞ்சலமும் கூடவே என்றாலும் அவசரப்பட்டு வேலை நிறுத்தம் போன்ற கெடுபிடி வேலைகளில் இறங்காமல் அதிகாரிகளிடமோ நிர்வாகத்தினரிடமோ முதலாளிகளிடமோ அனுசரித்து பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. கலைஞர்களுக்கு சதிவேலை என்பது உங்களுக்கு எதிராக பின்னப்பட்டிருப்பதை ரொம்ப லேட்டாகத்தான் கண்டுகொள்வீர்கள். இதிலிருந்து மீள முடியுமா என்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். இதற்கெல்லாம் யார் காரணம் என உங்கள் விரோதிகளை பட்டியலிடுவதை விட, உங்கள் மண்டையை சூடேற்றிக் கொள்வதை விட கடவுளிடம் யாசிப்பது ரொம்ப நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கு ஜென்மசனி உங்களை தான் ரொம்ப பாதிக்கும். பசும் சோலையிலே பாலைவனமாகும் அளவிற்கு சுட்டி பொசுக்கி விடுவார். பரமபத பாம்பின் வாயில் அகப்பட்டு சரணை கீழே இறங்கி கொண்டிருக்கிற மாதிரி நீங்களும் பதவியை விட்டு இறங்கி நடந்ததை நினைத்து கிறங்க வேண்டிய நேரம் இது. உங்க விவேகம் வேகம் எதுவுமே இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. பெண்களுக்கு ஜென்மசனி உங்களை பாடாய்படுத்தும், பம்பரமாய் ஆட்டி வைக்கும். கல்யாண ஆசையை வெறுத்து போயிடும். வழிபாடுகளில் தீவிர கவனத்தை செலுத்துங்கள். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும் தருவாயில் எதிர்பாராத தடை வரும். கணவன் மனைவியிலேயே அடிக்கடி காரணமில்லாத கருத்து வேறுபாடுகள், விட்டு கொடுக்காத தன்மையும் உண்டாகும். ஓரளவுக்கு அனுசரித்து போவதால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை பிரமிக்க வைக்கும். சில சமயங்களில் மிரள வைக்கும். உங்கள் ஆணவம், அதிரடி ஆக்ஷன் எதுவுமே செல்லா காசாகத்தான் இருக்கும். அதிர்ச்சி வீழ்ச்சி என்பது அவரவர் விதிப்படி நிச்சயமாக இருக்கும். எதையும் யோசிப்பதை விட யாசிப்பதே நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உயரத்தில் இருந்த உங்களை துயரத்தில் ஆழ்த்தி வேடிக்கை பார்க்கும். மிரட்டல் விரட்டல் என்பது சர்வசாதாரணமாக இருக்கும். இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியுமா என்றால், சனி கழுத்தையே பிடித்தாலும் நீங்கள் அவர் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் தப்பிக்கலாம். அவரது அருள் பார்வை நிச்சயம் இருந்திடும். உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி மாற்றம் பல வகையில் ஏமாற்றமாக இருந்தாலும் சில வகையில் சிலாக்கியமாகவும் இருக்கும். ஆனால் உங்களை எப்போ எப்படி அமுக்கி பிடிக்கலாம் என்று சனி காத்திருப்பார்.
வேண்டுதல்களை தீவிரப்படுத்தினால் கொஞ்சம் விட்டுதான் பிடிப்போமா என்றிருப்பார் சனி. மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.